Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths inside syllabus most important questions பார்க்க போறோம். Sum number 12. Find the general solution of the differential equation dy by dx which is equal to e power x plus y plus x cube into e power y. நமக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு ஜென்ரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கிவன் எடுத்து கிளியராக எழுதியாச்சு. டு ஃபைண்ட் என்னது ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். dy by dx which is equal to e power x plus y plus x cube e power y இல்லையா? இப்போ இதில் பாருங்கள், e power x plus yன்னு இருக்கு இல்லையா? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? அதாவது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? a power m into a power n which is equal to a power m plus n சொல்லிட்டு. சரியா? நமக்கு இது எப்படி இருக்குது? a power m plus n அது மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மில் தான் இருக்கு இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா எப்படி பிரித்து எழுதலாம்? a power m into a power n அப்படின்னு எழுதலாம். சரியா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா dy by dx which is equal to e power x into e power y அப்படின்னு நம்ம பிரித்து எழுதிக்கலாம். சரியா? ப்ளஸ் x cube into e power y. இப்போது இதில் பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையுமே இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், ரெண்டு டேர்ம்ஸ்லையுமே e power y இருக்கு இல்லையா? ஸோ e power y நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். சரியா? சொல்லுங்கள். dy by dx which is equal to இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேருந்தும் e power y நம்ம காமனாக வெளில எடுத்துகிட்டா உடனே என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த டேர்மில் e power வெளில வந்துட்டுனா e power x இருக்கும். இங்கே சென்டரில் ப்ளஸ் இருக்குது. சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், e power வெளில வந்துட்டுனா x கியூப் இருக்கும். கரெக்டாப்பா? கிளியர் அது வரைக்கும்? இப்போது வேரியபிள்ஸ் எல்லாம் தனியாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்களேன், separating the variables we get இங்கே dy அப்படியே வச்சுக்கலாம். சரியா? இந்த e power y வந்து இங்கே எப்படி இருக்குது? e power x plus x cube மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த சைடில் வரும்போது எப்படி வரும்? பையில் வந்துடும். கரெக்டாக? விச் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே எப்படி இருக்குது? e power x plus x cube ரிமைனிங் இருக்கும். இந்த dx வந்து இங்கே டினாமினேட்டில் இருக்குது. இந்த சைடில் வரும்போது இப்படி வந்துடும், நமக்கு நியூமரேட்டருக்கு வந்துடும். அதாவது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். e power x plus x கியூபுக்கு மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். சரியா? தென் இந்த e power y நம்ம எப்படி எழுதலாம்னா, இங்கே டினாமினேட்டில் இருக்கிறதுனால நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகும்பொழுது e power minus y அப்படின்னு எழுதிடலாம். சரியா? இந்த e power y டினாமினேட்டில் இருக்குது. ஸோ நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போனால் எப்படி ஆகிடும்? e power minus yன்னு வந்துடும். இங்கே dy இருக்கு இல்லையா? அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு e power x plus x cube dx. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணுங்க. ஃபார்முலா சொல்லுங்கள். இது எந்த ஃபார்மில் இருக்குது? இன்டகிரல் e power x dx அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இன்டகிரேட் பண்ணால் நமக்கு e power x plus cன்னு கிடச்சிரும். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், x cube இது எந்த ஃபார்மில் இருக்குது? இன்டகிரல் x power n dx அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு x power n plus 1 by n plus 1 plus c. ஓகேவா? இன்டகிரேட் பண்ணுங்க. இப்போது இது இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? e power minus yன்னு வந்துடும். பட் இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? இந்த மைனஸ் ஒய்யை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதணும். சரியா? மைனஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தான். இப்படி பண்ணும்போது என்ன வரும்? நமக்கு ஒய்க்கு முன்னாடி மைனஸ் ஒன்று இருக்குது, அது மட்டும் தான் வரும். ஏன்னா ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும்? நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்பொழுது 1 வந்துடும். இந்த ஒய்க்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது? மைனஸ் ஒன்று இருக்குது. அந்த மைனஸ் ஒன்னை நம்ம டினாமினேட்டில் எழுதிக்கணும். சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே அதே மாதிரி சொல்லுங்கள், e power xஐ இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ e power x கிடச்சிரும். சென்டரில் ப்ளஸ்ஸு. ஸோ எக்ஸ் கியூபை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? x power 3 plus 1 3 plus 1 4 பை அதே மாதிரி இங்கே என்ன பண்ணோம்? 3 plus 1 தான் எழுதுவோம் இல்லையா பையில்? அப்போ அதுவும் 4 ஆகிடும். ப்ளஸ் இந்த ரெண்டுத்துக்குமே பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் c எழுதிக்கிறோம். சரியா?
கிளியராக புரியுதா இது? இப்போ இந்த -1 மேலே போச்சுன்னா -e⁻−y which is equal to e⁻x plus x⁴/4 plus cன்னு இருக்கும். இந்த c வந்து c1 வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த -e⁻−y இந்த சைடில் போச்சுன்னா எப்படி போவோம்? +e⁻−yன்னு போயிடும். அப்போ இந்த சைடில் உங்களுக்கு என்ன வந்துடும்னா, இந்த c1 நம்ம இந்த சைடில் எடுத்துட்டோம்னா -c1 வந்துடும். கரெக்டாக? ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, இந்த சைடில் வந்தால் மைனஸில் வந்துடும். அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், இங்கே e⁻x இருக்குது. இந்த -e⁻−y இந்த சைடில் வந்தால் +e⁻−yன்னு வரும் இல்லையா? இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, நமக்கு +x⁴/4 இருக்குது. ஓகேவா? இங்கே இந்த -c1ம் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, -c1 which is equal to c அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். சரியா? அப்போ என்ன ஆகும், நமக்கு c which is equal to e⁻x plus e⁻−y plus x⁴/4 அப்படின்னு கிடைக்கும். புரியுதாப்பா? Therefore e⁻x plus e⁻−y plus x⁴/4 which is equal to c. ஓகேவா? இது இந்த சைடில் எழுதியிருக்கேன், இது இந்த சைடில் எழுதியிருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகேவா? திஸ் இஸ் அவர் ரெக்கையர்ட் ஜென்ரல் சொல்யூஷன். கிளியராக புரியுதாப்பா இது? இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?